ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, டொன்போஸ்கோவினுடைய இறுதி காலகட்டத்தையும், மேலும் அவரு மறைபரப்பு பணிக்காக அனுப்புன விஷயத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம பதிவிடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க பலிபீடம் தான் இவர் கடைசியாக வயது முதிர்ந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு பலிபீடமாக இருக்குது. வயது முதிர்ந்த காலத்தில் தொன்போஸ்கோவை பார்க்க வர பாப்பரசர் இந்த பலிபீடத்தை பார்த்து என்ன வெறும் பெட்டியை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அழகான பலிபீடத்தை இவருக்கு அன்பளிப்பாக வழங்குறாரு. மேலும் இந்த இடத்துல தான் தொன்போஸ்கோ பயன்படுத்தின நிறைய முக்கியமான பொருட்களை இங்கே பாதுகாத்து வச்சிட்ருக்குறாங்க. குறிப்பாக ஒரு இரவு செய்தி வழங்கின மேடையாக இருக்கலாம், இல்லை பாவசங்கீர்த்தனம் அழைத்த இடமா இருக்கலாம். குறிப்பாக இந்த பாவசங்கீர்த்தன மேடையில் உட்காந்து பல ஆன்மாக்களை மீட்டிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பொஸ்கோ தனது குருப்பட்டத்தின் போது எடுத்துக்கொண்ட வாக்குறுதியாக இந்த தாமிகி அனிமாஸ் சேத்ரா தொல்லே, அதாவது ஆன்மாக்களை தாருங்கள் மற்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற வசனத்தை அவருடைய அறையில் வச்சிருந்த ஒரு புகைப்படம் தான் இங்கே இருக்குது. மேலும் அவர் பயன்படுத்திய நாற்காலி இங்கே நம்ம பார்க்குறது தொன்போஸ்கோவினுடைய படுக்கை தான். இந்த மெத்தையில் தான் கடைசியாக தனது உயிரை ஆண்டவரிடம் கொடுக்கிறார். தொன்போஸ்கோவினுடைய கடைசி காலத்தில் ஒரு ரொம்ப நலிவடைந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. மேலும் இங்கே நம்ம ஒரு மணியை பார்க்கலாம். இந்த மணி கடைசியில் அவருடைய உடல் நலிவின் காரணமாக அவரால் எங்கேயும் எந்திரிக்க முடியாததுனால அவருடைய செக்ரட்டரிஸை கூப்பிட்றதுக்காக இந்த மணியை பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த சுவரில் தொன்போஸ்கோ கடைசியாக பேசின வார்த்தையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் அனைவரையும் விண்ணகத்தில் சந்திக்கிறேன். தொன்போஸ்கோவனுடைய உயிர் பெரியுது. அவனுடைய இறுதி சடங்குகள் போது மிக கடுமையான மழை பெய்யுது. ஒரு மழையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் குடையை பிடித்த வண்ணமாக கூட்டமாக இவருடைய ஊர்வலத்தில், இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்றதை இந்த காணொளி வழியாக நீங்கள் காணலாம். இதோ இந்த வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த ஒரு பெட்டியில் தான் தொன்போஸ்கோவனுடைய இறந்த உடலை தூக்கி சென்றாங்க. முதன்முறையாக இந்த 2 படங்களை தான் தொன்போஸ்கோவனுடைய புனித பட்டத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்ட ஆடையை பார்க்கலாம். இது தொன்போஸ்கோவிற்காக சலேசிய கன்னியர்கள் தங்க இலையிலான இந்த ஆடைகளை வடிவமைத்து தொன்போஸ்கோவுக்கு மரியாதை செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மறைபரப்பு பணிக்காக எப்படி தொன்போஸ்கோ தனது சலேசியர்களை பல நாடுகளுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். மேலும் இந்த மறைபரப்பு பணியாளர்களுக்கு இந்த சிலுவையை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிலுவையை இவரே வடிவமைக்கிறாரு. இதில் தாமிகி அனிமாஸ் சேத்ரா தொல்லே அப்படின்ற வசனம் அடங்கியிருக்கு. பின்புறம் உலக அனைத்திற்கும் சென்று தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்ற வசனமும் எழுதியிருக்கு. இன்றைய நாள் வரைக்கும் இந்த சிலுவை தான் சலேசிய மறைபரப்பு பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொன்போஸ்கோ முதல் முறையாக சலேசிய மறைபரப்பு பணியாளர்களை வேறு நாட்டுக்கு அனுப்பின புகைப்படத்தை பார்க்குறோம். இந்த கையேட்டில் தான் இன்றைய நாள் வரைக்கும் அனுப்பக்கூடிய சலேசிய மிஷினரிகளுடைய பெயர்கள்லாம் இதில் எழுதியிருக்கு. இதில் என்னுடைய பெயரும் எழுதியிருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறேன். மேலும் பல நாடுகளுக்கு சென்று இரத்த சாட்சிகளான சலேசிய மிஷினரிகளுடைய திருப்பண்டங்களும் அருளீகங்களும் இங்கே நமக்கு வணக்கத்துக்காக வைத்திருக்கிறாங்க. மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.